வடமாநிலங்களை வாட்டி வதக்குகின்றது வெயில். டெல்லி, மத்திய பிரதேசம், பீகார், ஒடிசா, ராஜஸ்தானில் கடும் வெப்பம் நிலவுகிறது. மக்கள் மிகவும் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். சுட்டெரிக்கும் வெயிலுடன் அனல் காற்று வீசுவதால் நீர்ச்சத்து குறைபாடுகளுக்கு சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரை கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். பீகாரில் வெப்பம் தொடர்பான பாதிப்புகளால் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டவர்களில் 16 பேர் 3 மணி நேரத்தில் 16 பேர் பலியாக இருக்கக்கூடிய நிகழ்வு என்பது அங்கு எந்த அளவுக்கு வெயில் வாட்டி வதைக்கிறது என்பதை காட்டுகின்றது. மத்திய பிரதேசத்தில் வெப்ப அலை தாக்கத்தினால் 2 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அது இதுபோன்ற மாநிலங்கள் வட மாநிலங்களில் மருத்துவமனையில் வெயிலின் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கை என்பது அதிகரித்து கொண்டே போகின்றது. டெல்லியில் ஒருவர் உயிரிழந்ததால் வெயில் பாதிப்புகளுக்கு சிகிச்சையளிக்க மருத்துவமனைகளில் சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு தொடர்ந்து மக்களுக்கு வெயில் சார்ந்த பாதிப்புகள் எதிர்கொள்வதற்கான சிறப்பு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக டெல்லி, மத்திய பிரதேசம், பீகார், ஒடிசா, ராஜஸ்தானில் கடும் வெப்பம் வாட்டி வதைத்து வருகின்றது. தற்போது கோடை வெயில் காலம் என்பதால் வெயில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் வழக்கத்தை விட வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் டெல்லி அது சார்ந்திருக்கக்கூடிய அதை ஒட்டியிருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களில் வெயிலின் தாக்கம் என்பது இதுவரை இல்லாத அளவில் கடும் வெயில் வாட்டி வதைத்து வருகின்றது. குறிப்பாக டெல்லியை பொறுத்தவரையில் 126 டிகிரி என்ற அளவில் வெயில் அங்கு பதிவாகி இதுவரை டெல்லி வரலாற்றிலேயே இதுபோன்ற வெயில் பதிவாகவில்லை என்ற நிலையை தற்போது டெல்லி எட்டிருக்கிறது. இதன் காரணமாக கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீர் பற்றாக்குறையை போக்க அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். தண்ணீர் பிடிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றது. மக்கள் தண்ணீருக்காக திண்டாடி வரக்கூடிய காட்சிகள் அங்கு வெயில் எந்த அளவுக்கு உள்ளது என்பதை பிரதிபலிக்கிறது. இந்நிலையில் தான் பீகாரிலும் வெயில் என்பது கடுமையாக வாட்டி வதைத்து வருகிறது. பீகாரில் வெயிலால் ஏற்பட்ட தாக்கத்தினால் அதை சார்ந்த நோய்களால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் 3 மணி நேரத்தில் 16 பேர் பலியாக இருப்பதாக வெளியான செய்தி என்பது நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. மத்திய பிரதேசத்தில் வெப்ப அலை தாக்கத்தால் 2 குழந்தைகள் பலியாக இருக்கிறார்கள். டெல்லியில் ஒருவர் பலியாக இருக்கிறார். இப்படி பல்வேறு மாநிலங்களில் வெயிலின் தாக்கத்தால் உயிரிழப்பு என்பது அதிகரித்து கொண்டே வருகின்றது. இன்னும் சில நாட்கள் அங்கு வெயிலின் தாக்கம் இப்படி தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இந்த வெப்பத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது.